கொலெக்ஷன் ஜி எங்க நம்ம தம்பியை காணோம். தெரியல எங்க போனாங்கன்னு. நான் ஷேர் பண்ண ஆளை காணோம். ஷேர் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணிட்டேன். ஓகே 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 ஓகே. நம்ம கசாலி ஓட லைஃப்பை கொஞ்ச நேரம் பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? நானும் பார்த்தேன் ஜி, கொஞ்ச நேரம் பார்த்தேன். ஓகே. முள்வாண்டி ரொம்ப புளிக்கின்றத வந்துட்டேன். ஏன்டா கண்ணெல்லாம் சோப்பா இருக்குது? கஞ்சா கிஞ்சா அடிச்சிட்டியா? ஐசு கிசி ஏத்திட்டியா? என்னது இது? ஏன் கண்ணெல்லாம் உனக்கு இப்படி ரத்தம் வந்துருக்கு? இல்லை நீனும் நல்லியே கட்டி பிடிச்சி அழுந்தீங்களா மன உளைச்சல்ல? ஆ சொல்றா கசலி. ஆனால் எல்லாக்கி கசலி, ஏன் 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 உனக்கு கண்ணெல்லாம் வந்து ரத்தமா இருக்குது? மன உளைச்சல்ல கதறு வந்து நல்லா வந்து நம்மளுக்கு புரியுது. அப்படியே மலுப்புறாராம் அவரு. அதாவது ஒலிவியா வந்து கூட்டமாக வந்துட்டாங்களாம், பொம்பளை கூட்டங்களாம் வந்துச்சான். இவர் மட்டும் ஒரு ஆண் சிங்க போனாராம். டேய் ஐயோ உன்னை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலலா. பொம்பளை மேட்டரு இது. 2 பொம்பளைங்களும் அடிச்சுக்கிட்டாங்க. கோர்ட்டில் போய் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. நீ என்னத்தை எம்முக்கு அங்கே போன? உனக்கு கீழே தொங்குதா இல்லை ஃப்ளாட்டாக இருக்குதா? இல்லை வந்து எஸ்ஆர்எஸ் சர்ஜரி கிஜரி பண்ணிட்டியா? அதையாவது சொல்லி தொலைடா. நீ எதுக்காக போன? எனக்கு புரியலையே என்னெல்லாம் இது. 2 பொம்பளைங்க அடிச்சுக்கிட்டாங்க. அவங்கள இப்போ கோர்ட்டு வரைக்கும் போயிட்டாங்க. ஜட்ஜு வந்து முடிவெடுக்க போகிறாரு யார் இதில் சாலா இல்லை யார் இதுன்னு. அதனால பொம்பளைங்க இந்த பக்கத்துல இருந்து பொம்பளைங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம், இந்த பக்கத்துல இருந்து அவங்களுக்கு பொம்பளைங்க சப்போர்ட்டாக போனாங்க. இதில் எதுக்கு நீ போன? அண்ணா இல்லாக்கி கசாலி எனக்கு புரியலையே. இப்போது நானே வந்து கொலெக்ஷன் அடிச்சிட்டேன்னு வச்சுங்க. எனக்கும் கொலெக்ஷனுக்கும் மாட்டிக்கிச்சு. நான் கொலெக்ஷனை அடிச்சிட்டேன். கொலெக்ஷன் ஹஸ்பண்ட் தான் வந்து கொலெக்ஷனை கூட்டிகிட்டு வருவார். இல்லை நான் கல்யாணம் கட்டிட்டா என் ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு வருவார். இல்லை சிங்கிளாக இருந்தால் நான் ஒரு பூஜாங்க இருந்தால் எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. அதனால தான் ராணி வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு ஒலிவியா அண்ட் சம் ஆஃப் கலீக்ஸ் வந்து போயிருக்காங்க. நளினியை வந்து நீ எதுக்காக கூட்டிகிட்டு போன? நளினிக்கு புருஷன் இல்லையா வீட்டில்? இல்லை தம்பி தான் இல்லையா? இல்லை அண்ணனுங்க யாரும் இல்லையா? நீ எதுக்காக போன? ஆனால் இல்லாக்கி கசாலி என்ன கசாலி அக்கான்னு சொல்லிட்டு அக்கா வீட்டிலே போயிட்டு அக்காவையும் யூஸ் பண்ணிட்டு அக்கா மகளையே இப்போ பிள்ளை கொடுத்து பெற்று வச்சிருக்கிறிய அந்த மாதிரியா? இந்த அக்காவையும் அப்படியே 4வது ஆட்சிகளான்னு பிள்ளைங்களை பண்ணிட்டியா கசாலி? எவ்வளோ நாச்சியா? இவரு சொல்றாரு சேட்டை பண்றீங்க. பஜாரியோட வார்த்தை இப்படிதான் இருக்கும். பஜாரியோட வார்த்தை. ஆமா, பஜாரியோட வார்த்தைலாம் அப்படிதான் இருக்கும். நறுக்குன்னு இருக்கும், சுருக்குன்னு இருக்கும். செப்பமக்கன் செல்லி டேரா செப்பட்டாஸ். லக்கி ஆனா லக்கி கசாலி. ஐயோ கசாலி பெத்த மவனே, நீ கதறு எனக்கு புரியுதுடா. அதனால நீ உட்காந்து அழுந்தாளா? உன்னை கட்டி பிடிச்சிட்டு அழுந்தாளா? பிறண்டுட்டு அழுந்தாளா? இல்லை எப்படி அழுந்தா சொல்லி? நீ அவளை உக்கல்ல வச்சு அழுந்தியா இல்லை அவள் உன்னை உக்கல்ல வச்சு அழுந்தாளா? இல்லை எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன் தெரியுமா? இப்போ நளினியோ சேர்த்து பேசுகிறேன். எனக்கு நளினியோட இஷ்யூவை நீ வந்து லைஃப்பை போட்டுட்டு பேசினா பேசு. அது எதுக்காக எங்களை பஜாரி கோஜாரின்னு அதுக்குள்ளே பேசினேன்? அதனால நளினியோ நான் இழுத்து பேசுவேன். பஜாரிங்களா ஜி அவங்க அக்காவுக்கு மட்டும்தான் அந்த பேரை கொடுக்கானுன்னா முடியல. நீங்க பேர் தடுத்துட்டீங்க. ஓ மை காட். ஓ ஹார்ட் பெயின் வாங்க. ஸோ அதனால இவர் வந்து சொல்றாரு, ஒரே பொம்பளைங்க கூட்டமா வந்துருச்சுங்களாம். இவரு சோறு போடுவாங்கன்னு வந்தாங்களாம். டேய் நீனே உன் பாட்டியே ஒரு பிச்சைக்காரின்னு நீ சொன்ன. உன் மச்சானோட அம்மா பிச்சைக்காரி, அதோட வாரிசு அதோட சொந்தத்துல இருந்து வந்த நீனும் ஒரு பிச்சைக்காரன். அந்த ரத்தம் தானே உனக்கும் ஓடுது. அதே சேம் டிஎன்ஏ தானே. பிச்சை எடுத்து ரோட்டுக்கு ரோடு படுத்து கிடந்து பிள்ளை பெத்த பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்த நீ எதுக்குடா சோறு போடணும் ஒலிவியா குடும்பத்துக்கு? அவங்க பரம்பரை பணக்காரங்க, புரியுதா? அவங்க பரம்பரையா உன்னோட குடும்பத்துக்கு சோறு போடுவாங்க. 10 பிள்ளைய பெத்து போட்டிருக்கிய, அதுக்கு சோறு போடுவியா? நளினிக்கு குஞ்சா குத்திக்கிட்டு ஓடிட்ட காலங்காத்தலே. இது முன்னாடிங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதாடா நீ பண்ற இந்த கூத்து நளினி கூட? ஐயோ கடவுளே, இதுல ஏன்டா எங்களை பத்தி பேசிட்டு உட்காந்துருக்குற? எங்களோட மூத்திரத்தை குடிக்கலன்னா உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது தானே? அதுதான்டா. அது அங்கதான்டா நானும் எசாம நிக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு வாட்டி எங்க மூத்திரத்தை ருசியை கண்டுட்டீங்கன்னா விட மாட்டீங்கடா, ஐடிக்கா ஆயிரும்.
ம். இவரு சொல்றாரு, என்னது சி 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 நான் ஒலிவியா பார்த்தனா, ஐயய்யா அது கிளவி, நான் எதுக்காக பார்க்க போறேன், எங்க பண்பாடோட சேலையை கட்டிட்டு வந்தா ஒழுங்கா கட்டிட்டு வரணும், அது நான் ஜன்னல் போட்ட ஜாக்கெட்டு, நான் கருப்பு கண்ணாடி தான் போட்டிருந்தேன், அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் அவங்கள பார்த்தேனே, ஆமாடா நீ கருப்பு கண்ணாடி போட்டிருந்த, உனக்கு எப்படி தெரியும் நீ கருப்பு கண்ணாடியை போட்டு அவங்கள பார்க்கலனா, அவங்க ஜன்னல் போட்ட ஜாக்கெட் போட்டிருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும், முடிய இந்த பக்கத்து வச்சு விட்டாங்களா, ஆமா அர்ஜி, ஆமா கேட்டாரு. எவ்வளவு இடம் இருக்கு, ஜன்னலுக்கு போயிட்டான். ஆமா நீ எதுக்காக உன் கண்ணாடி போட்டுட்டு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு ஓலிவியோட முதுகை நீ ஏன் பார்த்த, நீ என்னடா இது நல்லா பல அர்ஜி, அந்த வீட்டுக்கு எது தெரியுமா, வீட்டுக்கு எது, வீட்டுக்கு எதுவு ஜன்னல் கதவுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பலன்னு இருக்குது, வளன்னு நல்லா இது காஷ்மீரியோட தோல் மாதிரி ரோஜாப்பூ மாதிரி இருக்குது அப்படின்னு தானே பார்த்த, இந்த மாதிரி கலர்லாம் நீ பார்த்துருக்கே மாட்டோம், உன் ஜெனரேஷனே பார்த்துருக்காது, அதனால தானே கண்ணாடி போட்டு பார்த்த, டேய் 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 திருட்டு நாய, எப்பா எப்படிலாம் கண்ணாடி போட்டு பார்த்துருக்குறேன். இவர் சொல்றாரு நான் கண்ணாடி தான் போட்டிருந்தேன், மக்காமாக்குள்ள பூரம் போது தான் கண்ணாடி இவர் அவுத்தாராம், அப்ப கண்ணாடியை போட்டுட்டு நீ மக்காமாக்கு உள்ளுக்க போற வரைக்கும் ஓலிவியா மேல இருந்து கீழே வரைக்கும் நீ வந்து நோட்டம் பார்த்துருக்க, ஸ்கேன் பண்ணிருக்க. ஓ மை காட், நீ பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல லோகே அனலாக்கி கசாலி சென்னை செந்தமிழ் மறந்தேன் ஒல்வியானால அப்படின்னு பாட போறடா. இவரு சொல்ற கதையை பார்த்தீங்களா, சி 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 நான் அவங்கள ரசிச்சேனா கிளவிங்க, நான் எதுக்காக ரசிச்சேன், டேய் உன்னோட அங்கே ஒரு போட்டோ பார்த்தேன், இதான் உன் பொண்டாட்டின்னு காட்டினாங்க, அந்த எரும மாடியும் அந்த கொரிலாவையும் ஒலிவியா கொண்டாந்து வச்சா, டேய் அது வேணாண்டா, சொல்ல எனக்கு வாய் வெக்கமா இருக்குடா, வேண்டாண்டா விட்டுருடா, விட்டுரு. அவங்க வந்து அவங்களுக்கு 5 சில்ட்ரனோ என்னமோ எல்லாமே கல்யாணம் கட்டி அவங்களுக்கு பேர பிள்ளைங்க கூட இருக்கு, ஆனா அவங்க உண்மையிலே ரொம்ப உண்மையிலே ரியலி ஐம் டெல்லிங் யூ இஸ் வெரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன். அவங்க பியூட்டிஃபுல்லா இல்லையா கலா சொல்லுங்க. அவங்க இருக்கிற அழகுக்கு என்னடா ஓட்டு அவங்களுக்கு தான் விழுவோம். ஆமா மட்டும் இல்லம்மா அர்ஜி, அவங்க அந்த சொல்லுங்க பெண் என்று ரசிக்கிற மாதிரி ஒரு லட்சணத்துல இருக்காங்க. கரெக்ட். அவங்க எப்படி அவங்களோட செல்ஃப் க்ரூமிங் பண்ணி அவங்களுக்கு வயசு எப்படி ஒரு கரெக்ட் 40+ இருக்கும், 45+. ஸோ அவங்க எப்படி க்ரூமிங்கா ஒரு பெண் எப்படி இருக்கணுமோ எந்த லட்சணத்தோட இருக்கணுமோ அவ்வளோ அழகா இருக்கிறாங்க, அப்படி மங்களகரமா இருக்கிறாங்க, சுத்த பத்தமா இருக்கிறாங்க. அந்த பொம்பளை பொண்ணுக்கு இருந்துச்சு ஒரு பொம்பளை, அன்னைக்கு ஒரு எதுலயோ ஒன்று பார்த்தேன், கசாலி மணியில தான் பார்த்தேன், என்னடா அதே கோலம். அஷ்டலட்சுமியும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஆமா எப்போ வந்தாங்க சார் அர்ஜி தலைவி வந்துட்டாங்க. கல்வி வாழ்க்கை உடுப்பு கதறா 11ஆம் மாசம் பார்த்தானா, வயிற்றுச்சல்ல கதறா மல்ட்டு நாயி 11ஆம் மாசம் பார்த்தானா, ஃபேமிலிக்கு வயிறு தெரியலையா, 12ஆம் மாசம் பாக்குறானா ஜீன்ஸ் போட்டிருக்கேன், இவனுக்கு என்ன ஃபேமிலி சுத்தம் மோந்து பாக்குறதே தான் வேலையோ, எனக்கு தெரியல. நான் தான் சொன்னேன்ல சாமினி புருஷனுக்கு வேலை செய்யல, நீ வாடா நீ வந்து படுத்துட்டு போடான்னா வரமாட்டான், அவன் பொண்டாட்டிக்கு அவன் பிள்ளை கொடுக்கல, அவனோட பிள்ளை கொடுத்துருவானா, கம்யூனிட்டி இதையும் சாமினியே நோண்டிட்டு இருக்கிறான். வயிற்றுச்சல் அவன் சொன்ன அழகா இருக்கு, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல ஒண்ணு என்னன்னா, இப்ப பிள்ளைய வந்து காசு கொடுத்து வாங்கினாங்களா, அப்ப நாங்க பார்த்தவங்க எல்லாம் நாங்க முட்டாளுங்க, நீ என்ன வேணாலும் அதே என் பிள்ளை தங்கச்சி காசு கொடுத்து வாங்குதோ வாங்கலையோ, அதாவது வச்சிருக்கு, நீ போய் பத்துக்கோ வாங்குடா, வாங்கல பத்துக்கோ, இல்ல ஒண்ணு அவட்ட படுத்து பத்துக்கோ. இல்ல இன்னொன்னு காமெடி பண்ணுனா, காமெடி என்ன தெரியுமா பண்ணுனா, அவன் வருவானா கிளைங்க்கு வருவானா, உள்ளு சொல்லுவார் அக்காவை வந்து லைஃபை திறப்பானா, லொக்கேஷன் ஷேர் பண்ணா நான் போனோமா, ஏன்டா அவன் பொண்டாட்டிக்கு உள்ளு சொல்லுவார் வாங்கன்னா பல்கா வந்து வாங்குவா, என் வீட்டுக்கு அனுப்புறேன் பாருங்க அர்ஜி, கொஞ்ச நேரம் இருங்க, நான் ஒன்னு அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல பாருங்களேன். நம்ம அண்ணாச்சி கசாலியை பத்தி பேசிட்டு இருந்தோம். இவர் வந்து கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு ஓலிவியா ஸ்கேன் பண்ணி பாத்துருக்குற, இந்த மாதிரி பல நீ எங்கேயுமே பாத்துருக்க மாட்டேன், முதுவை பத்தியா எப்படி இருந்திருக்கோன்னு
அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனே பார்த்துருந்துருக்காது. எல்லாம் கண்ணகரேன்னு இருந்திருக்கும். ஜெனரேஷன் தானே உன்னோட ஜெனரேஷனு. அப்போ நல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டு இவர் சொல்றாரு சீச்சிச்சு அச்சிச்சு அச்சாச்சாச்சான்னு. என்ன டேய் டேய் போடா, முதல்ல உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு. அனுப்பியிருக்கேன் கலெக்ஷன். உங்களுக்கு நான் அனுப்பல, ஏன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. ஆமா இல்ல சாம், இவன் சொல்றதுக்குலாம் என் தங்கச்சி கால் தூசி கூட வரமாட்டான். நல்லா சீப் கேரக்டர் இவெல்லாம். இவனுக்கு என்ன பொண்டாட்டிக்கு பிள்ளை கொடுக்க முடியல, வைத்தறிச்சலே. ஆமா ஆமா. அர்ஜி சொல்லுங்க அர்ஜி, உங்களுக்கு அனுப்புனேன் போட்டோ. சொல்லுங்க, இதுங்க 2 புள்ளிய பெத்துக்க முடியும், இதுங்க 2 புள்ளிய பெத்துக்க முடியும். முடியாது முடியாது முடியாது. இதுங்க என்ன தூக்கிட்டு லைக் தரமா நெல்லுங்க ஒண்ணு ஓடியோ அனுப்புறேன். இது அதுங்க வச்சிருக்கு தான் லைக். ஏன்னா பொண்டாட்டிக்கு அத்தை பெரிய கை. பெரிய பஞ்சு மிட்டாய், பெரிய பஞ்சு மிட்டாய். அப்படி பண்றானுங்க பாருங்க கடவுளே. ஐயோ அண்ணா லீலாக்கி கசாலி பண்றதுதான் எனக்கு ரொம்ப எனக்கு இன்னும் ஒண்ணு ஏத்துக்க முடியலண்ணா. ஹாய் ஹாய் தீனா. என்ன எனக்கு ஒண்ணு ஏத்துக்க முடியலன்னா, அண்ணா லக்கி கசாலி சொல்றாரு, மனம் உளைச்சல்ல கத்துறாரு, கண்ணெல்லாம் அப்படி கண்ணு கணங்குது, இருந்தாலும் அப்படி தொடச்சு போட்டு பேசுறாரு. என்ன தெரியுமா சொன்னாரு ஒரு கட்டம், அப்படி சேலையா கட்டிட்டு வந்தாங்க, கோயிலுக்கு இந்த மாதிரியா கட்டிக்கிட்டு, என்ன மக்காமாக்கு இந்த மாதிரியா கட்டிக்கிட்டு வருது, ஜன்னல் வச்ச ஜாக்கெட். டேய் நீ அவங்கள பார்க்கவே இல்லைண்ணா, ரசிக்கவே இல்லைண்ணா, எப்படா உனக்கு தெரியும் அவங்க ஜன்னல் போட்ட ஜாக்கெட் போட்டிருந்தாங்கன்னு? அதான் கருப்பு கண்ணாடி போட்டானே சாம். அவனுங்க பண்ற காமெடி அவனுங்களாலே தாங்க முடியல. ஆமா ஆமா, ஆர்ஜிக்கு வீடியோ அனுப்பியிருக்கான், பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆர்ஜி. பாத்துட்டேன். அதுதான் அவரோட பிள்ளை. ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப அழகான பிள்ளையா இருக்கு. அதனாலதான் மத்தவங்க இவனுக்கு வந்து இது பண்ண முடியும். மனசனுங்களுக்கு எல்லாம் பிள்ளை பிறந்தா அவருக்கு தெரியாது. அதனாலதான் பிள்ளை ரொம்ப சரியான அழகு, வெள்ளப்புற பிள்ளை மாதிரி இருக்கலாம். அவங்க இதுலயே மட்சாலே பிளாட் இருக்கு தானே. ஆமா, டிப்ஞ மாமியார். பத்தோம்ல, அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறோம் அந்த பொடிய. அவங்க அப்பா வங்காளி மாதிரி தான் இருப்பாரு. ஆமாவா, பத்தோம்ல வங்காளி மாதிரி தான் இருப்பாரு. அசல் அவங்க அப்பா. வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லடா, நீ பேசுறன்னு கூப்பிட்டியோ அது கூட கடவுள் வாய்ப்பு தரல. நீ தான் அடுத்தவனை பார்த்து பார்த்து போராமப்படணும். எரிஞ்சு சாவுங்க 2 பேரும். கலெக்ஷன் உங்க சுத்தி எல்லாம் போடுவீங்களா, அந்த மாதிரி போடுங்க. ஐயோ இந்த நாயோட கண்ணீர் எல்லாம் சரியான கண்ணீர். பிள்ளையே காட்டலையா, அவன் அதுக்கு தான் அலையறான். பிள்ளை எப்படி இருக்குன்னு அலையறான், அதனாலதான் இவன்ட்ட காட்டவே இல்லை. இவன் கண்ணெல்லாம் பிடிச்ச முடியுமா, அதனாலதான். ஆமா ஆமா, அர்ஜி நம்ப மாட்டீங்க, பிறந்து எந்த ஜம்மும் வாங்க தேவையில்ல. அவங்க ஹஸ்பண்ட் சைட்லயே ஃபேமிலி அவ்வளவு நிறைச்சிட்டாங்க. ஆமா, பெரிய ஃபேமிலி, பணக்கார ஃபேமிலி. நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் தெரியுமா, அந்த டாத்தோவே வந்து பாத்துட்டு போனாரு. ஐயோ பாருடா, எரிஞ்சு சாவுங்க. இருந்தாலும் குடும்பத்தை பிரிக்க முடியுமாடா? அவங்க மணிக்கு சிவமகள் ஒரு கதை சொன்னிச்சே, அது எல்லாத்தோட நான் பேசிட்டேன் இறங்கி. அப்ப ஆளை வச்சு பேசிட்டு அவர் சொன்னாராம், நான் இவனுங்களுக்கு கால் பண்ணல, இவனுக்கு தான் எனக்கு கால் பண்ணானு என்கிட்ட இந்த ரெக்கார்ட் இருக்குன்னாராம். இவனுங்க தான் உருட்டுவானுங்க. அது இல்லாம ஷாமினியும் எஸ்எம்மோ லேபியன்ஸ் அண்டியா. டே அவங்க லேபியன்ஸ் பண்ணாங்க, நீ எப்படா விளக்கு பிடிச்சியா? அதனாலதான் ஷாமினி மாசமாயிருச்சு. டே வாடா அடுத்தது உனக்கு பண்ணி விட்டுட்டியா? இல்ல அதனால அடக்கு உடக்குன்னு இருக்கணும், இருக்க விட மாட்டானுங்க நம்மள. இல்ல என்னன்னா, நம்மளுக்கு பல தருமை, இவனுக்கு அதான் போறாம, இவன் சொந்த பொண்டாட்டியே செய்ய முடியல, நம்மளுக்கு பல தருமல, அதனாலதான் கடுப்பாகும். ஆர்மாவா இல்லையா? இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் 7 ஊர் போனாலும் பால் ஊரா தான் போவானுங்க. ஆமா, உங்க 2 பேத்துக்கு தான் ஒண்ணும் இல்ல,
மத்த விரோதியா இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி உனக்கு கிடைக்காத பாக்கி அவங்களுக்கு கிடைச்சா வாழ்த்துங்கடா. நீ என்ன சொன்னாலும் ஆர்ஜி நான் காமே பட மாட்டேன். நீ கதிரு வைத்தறிச்சல்ல வயித்தெரிச்சல்ல கதறா. ஐயோ வந்துருச்சா, ப்ரூஃப் வந்துருச்சா. கூட இருந்து அது பிள்ளை பொறுக்கிற வரைக்கும் இருந்தவ நாடா. அவங்க அக்காவும் இருக்காங்கடா மேல, நாங்க பார்த்தோம்டா. வந்ததுமே பீமா பீமான்னு நான் தான்டா என் மூஞ்ச காமிச்சேன். அந்த வீடியோ பாத்தீங்க தானே எப்படி பார்த்தானு? யாரு எஸ்எம் சீனி தண்ணி ஊத்துனா? இல்ல அதெல்லாம் அவங்க ஃபேமிலி சைட் கொடுக்க வேணான்ட்டாங்க. அந்த மாதிரி கொடுக்க கூடாது அப்படின்னு. அப்ப 16க்கு அது செய்யலான்ட்டாங்க. ஓ இப்பதான் சும்மா பிள்ளைங்களுக்கு ஏதோ வந்துரும்னு பயப்படுறாங்களா? இப்பதான் டாக்டரோட பேச்சு செய்யறாங்களே. அதனால அதுவும் பெட்டர் தான். சீனி தண்ணி ஊத்துறாங்களோ ஒன்னும் இல்லையோ, நாங்க செய்ய வேண்டியதை பார்த்துட்டோம். என்ன சொல்றீங்க கலெக்ஷன்? ஒரே ஆட்டம் கோட்டம் தான். ஒரு வாரம் ஆடியாச்சு, செம்மையா ஆடியாச்சு. நல்லா இருந்துச்சுல அந்த நாள்லாம், மறக்கவே முடியாதுல. ஷாமினி போய் அந்த புள்ள பிறந்த ராத்திரி வாட்டில தங்கிட்டேன். அப்ப வந்து கொஞ்சம் லேட்டா தான் நான் தூங்க கூட லைஃப்ல இருந்தாச்சு. மறுநாள் காலையில எழுஞ்சிட்டா வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் தூங்குற பாருங்க. கொலெக்ஷன் கேக்குறாங்க, நீ உங்களுக்கு புள்ள பிறந்துருச்சா ஷாமினிக்கு புள்ள பிறந்துருச்சாவா? அது எழுத்து அது ஸ்ட்ராங்கா இருக்கு. இவரு கேக்குறாரு உங்களுக்கு புள்ள உட்காந்து அழுதுறீங்க. நீங்க உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கீங்க. இல்ல அழுவுல அந்த நர்வஸ்லா அது ஒரு மாதிரியான ஒரு இதா இருந்துச்சு. பேபிய பாக்கணும் போனோம் அப்படின்னு. ஆனா ஒரு அக்கா தங்கச்சி உறவை எப்படி கொச்சப்படுத்துறாங்க இவங்கெல்லாம். அம்மா ஒரு நல்ல அம்மா வயசுல பிறந்திருப்பானுங்களான்னு எனக்கு தெரியல. தெரியுதா உறவுலாம் இவனுங்களுக்கு தெரியுமா? சொத்தம் கதையை கேட்டீங்க தானே? ஆமா ஆமா. அப்ப பாத்துக்கோங்க, இவனுக்கு அடிச்சுக்கிறதுனாலதான் நம்மளும் அந்த மாதிரி நினைச்சுக்கிறானுங்க. ஆனா நம்ம மாதிரி கிடைக்காதுல கலெக்ஷன். உண்மையிலே ஆர்ஜி, உண்மையிலே நீங்க வாங்க ஒரு நாள். எனக்கு அக்கா தங்கச்சிங்கல்ல, ஆனா அங்க போய் உண்மையிலே என்னோட சிப்ளிங்ஸ் கூட இருக்கிற ஃபீல் வந்துச்சுல. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஷாமினி அம்மா, அவங்க மாமியாரு நல்லா இருந்துச்சுல. என்னோட என்ன சொன்னீங்க தலைவி? என்ன சொன்னீங்க? அக்கா தங்கச்சி இல்லையா? அப்ப நாங்களாம் யாரு? இல்ல இந்த டிக்டாக்ல இல்ல நம்மளாம் வந்து இன்னும் நேரா பார்த்து பழகல பாருங்க. உண்மையிலே டிக்டாக்ல எனக்கு நிறைய உறவுகள் இருக்குல்ல. எஸ்எம்க்கு வந்து தங்கச்சி அக்கா இல்ல, அவங்க ஒன்லி டாட்டர். அதனால அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் அக்கா தங்கச்சிங்க நம்மளுக்கும் இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருக்குமான்னு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த ஒரு ஃபீலிங்ல தான் இருந்துச்சு. நான் கால் பண்ணி எஸ்எம் சொல்லிட்டு போனேன், எஸ்எம் நான் கொஞ்சம் ஒரு வேலையை நான் அவசரமா பின்னைக்கு போறேன், நீங்க இருங்க அது கூட அப்படின்னு நான் தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனேன். இத போறோமோ நான் ஒண்ணு ஜெலஸ்ல ஒண்ணும் இல்ல ஆர்ஜி. என்ன சொல்றீங்க? என்ன இருக்கு இவனுங்க பாருங்க இல்ல சிஸ்டர், இதுல என்ன தெரியுமா பியூட்டி? அவன் ஷாமினியை பிரிக்கணும்னு நினைச்சான். ஆனா எனக்கு 2 பேரும் தங்கச்சி வந்துட்டாங்க. எப்படி? ஆமா அதான். அது இல்லாம இப்ப உங்களால தொட கூட முடியாது. முதல்ல நீங்களும் ஷாம்பலியும் மட்டும் தான் க்ளோஸா இருந்தீங்க. உங்களை சேர்த்து வச்சுட்டாங்க இந்த குடும்பத்தை. ஆமா, உங்க 2 பேரையும் பிரிக்க பார்த்தாங்க. கடைசியா பார்த்தா க்ளோஸ் ஆகிட்டீங்க ஃபேமிலியோட இன்னும் அட்டாச் ஆக்கி விட்டுட்டு போயிட்டடா. டொரியான் வேணும்னு தான் டொரியான் சாப்பிட ஆசை கொண்டு வந்து சேர்த்தாங்க பாருங்க. கொலெக்ஷன் ஐயோல இருந்து மூசாங்கிங் வரைக்கும். என்ன பிளாக் டவுனா? அப்பா நல்லா சாப்பிடலாம் டொரியானு. இதுதான் சொல்லுவாங்க, அரசன் அண்டு கொள்வான் தெய்வன் நின்று தான் கேட்கும். வர்ற அன்னைக்கு நைட்டு வேற இன்னொரு எத்தனை டப்பா? 6 டப்போ. நீங்க சாப்பிட்டீங்களா? கணக்கு வழக்கே இல்லாம அடிச்சு விட்டேன். அல்ல அந்த ஏரியா தானே. டைப்பிங் இந்தியா. என்னோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் டூசன் வச்சிருந்தாரு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னமா டொரியான் சாப்பிடணும்னு நினைச்சா டைப்பிங் தான். நல்லா டைம் மாமி நான் வந்து கேக்குறாங்க.
முட்டாய் மாமி நான் யாருக்கு? நம்ம கதையை பத்தின எல்லா டிக்டாக்ல பிரச்சனை வருது. இதுல இப்ப TikTokல தனியா பேசு. எல்லாமே போட்டிக்கு போட்டி நிக்கிறாங்க. நான் தான் எஸ்எம்மோட அக்கா, நான் தான் எஸ்எம்மோட தங்கச்சி. என்ன எஸ்எம் இப்படி இந்த எனக்கு மாதிரி ஒன்னும் எனக்கு இன்னும் வரல. பேரு வாங்கி வச்சிருக்கீங்க? ஆ? ஏ மொட்டாய் மாமி எனக்கு சேலையே வாங்கி அனுப்பியிருக்காங்க. அப்ப நாங்களாம் யாரு முட்டாய் மாமி? வச்சுடா நினைச்சிருப்பாங்க. பிடிக்குது. ரொம்ப தேவைது. இதுதான் அந்த உடும்பு பயிர். பாருங்க தலைவி பாருங்க, டொரியானை மறக்க முடியல. ஓ ஓ, செம்மையா சாப்பிட்டேன் டொரியானு. இல்ல அந்த டொரியா உங்களை மறக்க முடியல பாருங்க, பலப்பலான்னு. ஐயா அந்த டொரியான ஞாபகம் விட்டது. இது ஏன் வந்து அந்த ஞாபகம் வரலன்னா, இது டொரியான்லாம் திறந்து டப்பையில போட்டு கிடந்துச்சு. டப்பையில போட்டு கொடுக்குறாங்க. திறக்கிறதா இருந்தா கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும். படம் பிடிச்சி அனுப்பியிருப்பேன். அந்த கோழியை பிடிச்சேனே அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? ஒரு கோழியை காமிச்சேனே அந்த மாதிரி. நல்லா தெரியுது, பச்சையா தெரியுது. இவன் வந்து வைத்தறிச்சல்ல கருவுறானே. அவன் சொன்னான் அந்த இந்த வார்த்தையை பற்றி ஆஃப் பண்ணலான்னு நினைச்சான். இப்ப என்ன வார்த்தையை கூப்பிட போறான்? இப்ப இப்ப ஏன் வாய்க்கு வாய் அவனை மல்ட்டு நாய் ரெண்டும் மல்ட்டு நாய்ங்கன்றேன் புருஷ மண்டாட்டி. இதுதான் காரணம். டேய் நீ வந்து கடைசி மட்டும் இந்த பேரோட தாண்டா சாக போற, மலட்டு நாய. ஆமா வைத்தறிச்சல் பிடிச்சவங்க. சசிராம் How are you, Akka? Everyone, how are you? சொல்லுங்க, பேசுங்க. குட். I just heard someone saying that you all talking bad about me, but I When? came in. No, last night. What was talking bad about you? I don't know what nonsense, and I said that if I see in my own eyes, then I will believe. Yes, exactly. We said that because you know why? You know this Santosh Kumar. You know Santosh Kumar, right? Okay. I mean, I know in TikTok, not personally. Yeah, okay. You know what he does? He went to this Naeem's life and he wrote there, released SM's daughter's video. Ever since you say it like that, and people thought there is something wrong with the video. No, what got to do? I've already confronted everybody, and I Can you talked to please local. say now what exactly the video all about? What? Because it's what not is nice, happening? you know. She's a teenager girl, and she has also committed. She went until to commit suicide just because of this bullying. You know that very well. You have seen that. You went there personally, right? And again, they are trying to do the same thing. Akka, listen here, Akka. I've been very quiet and I don't want to interfere. Okay, Akka, you all இல்ல do இல்ல இல்ல ஸ்ரீதர், இங்க பாருங்க. ஐம் கீப் குவைட். ஐ டோன்ட் இன்வால்வ் வித் எனிதிங் சொல்ற முன்னுக்கு நீங்க வந்து நிறைய விஷயத்த வந்து இங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க தெரியுமா? என் பிள்ளைக்கு ஒரு கெட்ட பேரை கொடுத்துட்டீங்க. ஸோ நீங்க வந்து இதை பேச மாட்டேன் அதை பேச மாட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்க ஒரு வீடியோ இருக்கு, வீடியோ வெளியாக்குவான், தேவையில்லாம சம்மந்தம் இல்லாம அந்த லைஃப்ல போய் வீடியோ வெளியாக்குவாங்கன்னு கேட்டீங்க. நேற்று வந்து ஒரு லைஃப்ல சந்தோஷ் கேட்குறான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்கன்னு. கோஸ் லைஃபா? அவன் சொல்றான் எஸ்எம் மகளை வந்து நான் 3 வாட்டி ஹோட்டலுக்கு கொண்டு போயிட்டேன். அப்படி இப்படி நீங்க சொன்ன ஒரு வீடியோ நான் வச்சிருக்கேன். Akka, that What one is not your problem? Hey, That's not my problem, Akka. Sridhar, yes, not your problem. Once you get the problem back to you, to your family, you will know that. I understand, Akka. Okay, that's not my problem. I'm here to just. What you are telling that is not your problem. Because of you, I'm getting problem, you know. Because of you. You tell me what video you got about my daughter? Ayyo, what am I telling? I'm talking about the hospital video. What? Other than that, what? You just explain to them. You no need to explain to me, okay? சசி, நீங்க சசி, நீங்க என்னமா செய்யுங்க? நீங்க ஒரு தப்பு வீடியோ பண்ணிட்ட போட்டுருங்க. ஆர்ஜி. இல்ல ஆர்ஜி. டிக்டாக் டோன்ட் கண்டிப்பா. இல்ல ஆர்ஜி, இவருக்கு எனக்கே கடுப்பாகுது. இவரை எங்க பாக்கணுமோ அங்க நான் பாத்துக்கிறேன். அப்ப எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. ஓகே, எனக்கே கடுப்பாகுது. ஒரு லைஃப்ல போயிட்டு எனக்கும் உனக்கும் ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு லைஃப்ல ஏறி எஸ்எம் சங்கி மங்கி ஒரு டாக்டர் போட்டோ வீடியோ வெளியாக்குவான்னு மொட்டையா நீ முடிச்சிட்டு வந்துட்டேன். Akka, wait, Akka, you're talking back என்ன again, video? the same old story back Hey, again. for you that is a old story. Okay, TikTok Which ஆளுக்கு I வந்து already call you personally.
ஏய் ஐ டோன்ட் வாண்ட் யுவர் பர்சனல் ஸ்டோரி அல்ல. Okay, நான் then உன்னை what? எங்க Okay, பார்க்கணுமோ then what அங்க do you want பாத்துக்கிறேன். now? நீ இறங்கிடுடா டேய். இறங்கிடுவோம். பொண்டாட்டி வீடியோ என்கிட்ட இருக்கு, அதை நான் ஏத்துறேன். அப்போ உனக்கு தெரியும்டா. இறங்கிடுவோம். பொண்டாட்டி வீடியோ செக்ஸ் பண்ண வீடியோ என்கிட்ட இருக்கு. யாருக்கு வேணுமோ வந்து பாருங்க, நான் சொல்றேன். நீ கோபப்படுறியா இல்லையான்னு பாக்குறேன். இறங்கிடுடா, இறங்கிடு. நல்லா கேட்டு விட்டுற போறேன். பரதேசி பண்றத பண்ணிட்டு கேக்குறான் பாருங்க. அது தட் இஸ் நாட் யோர் ப்ராப்ளமா. உன் குடும்பத்துக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும், அப்ப தெரியும்டா உனக்கு உன் ப்ராப்ளமா இல்லையான்னு. ஒரு லைஃப்ல டிக்டாக்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நீ வீடியோ எடுத்த, என் பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வீடியோ, அதை ரோசா மேல சந்தேகப்பட்டுட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு லைவ் செஞ்ச. அந்த லைவ் வீடியோ தான் போலீஸ்காரன் கேட்கறான்னு சொல்லி உன்ட்ட நான் கேட்டேன். போய் பெரிய தண்ணியை குடிச்சிட்டு உனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. இங்க வந்து இப்ப அக்காவா? ஏய் உன்னையெல்லாம் பார்த்தனா சப்பாத்தை கழட்டி தான் அடிப்பேன் தெரியுமா? நீ என்னைக்கு வீடியோ இருக்குன்னு சொல்ற அந்த நக்கி பையன் தேவடியா பையனுங்கெல்லாம் வீடியோ ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீலாம் ஒரு மனுஷன், நீலாம் ஒரு பிள்ளைக்கு அப்பன். ஏன்டா டேய், நீலாம் ஒரு பிள்ளைக்கு அப்பன். வந்துட்ட பேசுறதுக்கு. அன்னைக்கு காலில் ஒரு பேச்சை பேசிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவனுங்க கூட தான் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன வீடியோன்னு இப்போ வரைக்கும் சொன்னியா? உன் பொண்டாட்டி வீடியோ என்கிட்ட இருக்குடா, அதை நான் போட்டுட்டா. உன் பொண்டாட்டி பாய் ஃப்ரெண்ட் கூட போனது நான் போட்டுட்டா. யார் யார் பார்க்கணுமோ வந்து கேளுங்க அந்த வீடியோவை. பேசுறாங்க, மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்டுறாங்க, அது முடிஞ்சிருது. இது வந்து ரொம்ப ஈஸியா போகுது உங்களுக்கு. 18 வயசு பிள்ளையோட கதைய that is the small story. உனக்கு அது சின்ன விஷயம். வந்து மாமா இருக்க போமா, உனைய முதலாவது என் பிள்ளைய தொட விட்டுருக்க கூடாது. you no need to clarify anythingல. ஜஸ்ட் மூடிக்கிட்டு போ அவ்வளோதான். உன்னை எங்கே பார்க்கணுமோ நாங்கள் பார்ப்பேன். எல்லாத்தையும் பார்க்குற டைம் வந்துக்கிட்டு இருக்கு. நீ இவ்வளோ செஞ்சு நான் ஒன்றும் அமைதியாக இருக்கேன்னா ஏன்? உன்னை எங்கே பார்க்கணுமோ அங்கே நான் பார்ப்பேன். நீ வெயிட் பண்ணு, அவ்வளோதான். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அமைதியாக தானே நான் போயிட்டு இருக்கேன். ஸோ பண்ணுறத பண்ணிட்டீங்க தானே, மூடிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருங்க. ஓகே ஓகே எஸ்எம் சொல்லிட்டுல, இதோட மூடிக்கிட்டு கிளம்பு. தெரியுதா? நீனும் ஒரு ஆம்பளை பையனை தான் பெத்து வச்சிருக்க, மறந்துடாத. அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தி நீ பார்க்கணும்னு நினைச்சனா உனக்கு அது நடக்கும், மறந்துடாத. ஏற்கனவே உன் பொண்டாட்டி உன் பையனை ரொம்ப முடியாம அப்பப்ப சீக்கிரம் போறாங்க, பாத்துக்க. Shashi, you did a blunder mistake in your life. Really, I'm telling you. Because இப்போ நீங்க confront பண்ணலாம். அதுல வேற வெக்க இல்லாம உங்க அம்மா கேக்குறாங்க, ஏன் அந்த பொம்பளை என்னை அப்படி கேக்குதுன்னு. இப்படிதான் கேக்குறது. கேக்குறேன், இப்படிதான் பிள்ளைய வளர்ப்பியானு பரப்பயல பேருடா. நல்லா வருது. Now everyone asking release the video பாருங்களா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு. தெரியாதவங்க கூட சொல்றேன். எஸ்எம் மகளை வந்து நான் 3 நாள் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனேன்னு உன் பொண்டாடி அனுப்புடா அவங்கிட்ட. உன் பொண்டாடி வீடியோ ரிலீஸ் பண்ற. இன்னொருத்தனும் சொன்னா நான் கூட்டிட்டு படுத்தேன் அப்படின்னு. அப்பெல்லாம் எங்க போச்சு உங்க வாயிலாம்? நீங்க ஏன் கேட்கல? அது ஒரு பொம்பளை பிள்ளை தானே, இன்னொரு வீட்டுல போய் வாழ்ற வேண்டிய பிள்ளை. அது ஏற்கனவே இந்த சைபர் புலினால ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் அட்மிட் ஆகின பிள்ளை. இந்த கேஸ்ல நில்லுங்க, இவன் பேசினவெல்லாம் என்ன இதே லைஃப்ல நீங்க வந்து எனக்கு சொல்லுவீங்கடா, அவ்வளவுதான். ஓகேயா? இதே லைஃப்ல நீங்க வந்து சொல்லுங்க. ஏய் சசி, நீ எஜுகேட்டட் பத்தி நீ பேசாத. நீ ஒரு பாஸ்டர்ட், பெயிரு, கிளம்பிடு. பாஸ்டர்ட், பீச்சுக்கு போறது பாஸ்டர்ட், நீனு கிளம்பிடு. புரியுதா? எஜுகேட் பத்திலாம் நீ பேசாத. இஃப் யூ ஆர் வெல் எஜுகேட்டட் யூ won't tell like that. ஓகே, நீ அப்படி பேசியிருக்க மாட்ட. நீ உண்மையிலேயே நல்லா எஜுகேட்டட் பண்ணியிருந்தாங்க, உங்க அம்மா நல்லா உனக்கு சோறை கொடுத்து வளர்த்துருந்தாங்கன்னா நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்ட. சசிதரன் வெங்கட் மட்டும் உங்க அம்மா உனக்கு பேர் வச்சிருக்காங்களா, அதே மாதிரி நடந்துக்கடா. தெரியுதா? உன் பேர்ல இருக்கிற அழகு உன் வாயிலையும் உன் வார்த்தையிலையும் இல்லையா. குடிய போட்டா நீ ஒரு செம்ம பரதேசி. உங்க அம்மாக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாம போய் படுத்துருவ. தெரியுதாடா பரதேசி? மூடிடு. இதுக்கு மேல வேற மாதிரி உன்னை கேட்டு விட்டுருவேன். தெரியுதா? நான் கேட்டு விட்டுருவேன். அன்னைக்கு உன் ஒய்ஃப்க்கு மரியாதை கொடுத்து பேசினேன், அதோட நிப்பாட்டுடு. யூ கிவ் மீ சான்ஸா? போடா பாஸ்டர், போ. உங்க அம்மாக்கோ இல்லை உன் பொண்டாட்டிக்கும் சான்ஸ் கொடு. தெரியுதா? நீ எனக்கு எந்த சான்ஸும் கொடுக்க வேணாம். உன் சான்ஸ்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். பரதேசி, உன் மாதிரி பரதேசியோட சான்ஸ்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். தெரியுதாடா பாஸ்டர்? போ. உன் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கிறது, தண்ணியை போட்டு உனக்கு வித்தியாசம் தெரியலன்னா உன் பொண்டாட்டி எங்கேயாவது கூட்டி கொடு. பரதேசி பிச்சைக்கார நாய், உருட்டுவான் கதை. ஹோட்டல் திறக்கிறானா, எங்க திறக்கனா கடை. அதான்டா ஒரு இடத்துல உன்னை நல்லா துப்பி எடுத்தாங்க, கடைக்கார நாய். போ கிளம்பு. இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காத.
அக்கா கட்டவன் பேசி தட் இஸ் நாட் மை ப்ராப்ளமா. அடுத்தவன் வீட்டில் ப்ராப்ளம் நடந்தால் உனக்கு ப்ராப்ளம் இல்லை. உன் பண்ணாட பரதேசி வாயினால தானடா வந்துச்சு. உன் பண்ணாட பரதேசி வாயினால தானே வந்துச்சு. கிளம்பு. உட்காந்துக்கிட்டு தட் இஸ் நாட் மை ப்ராப்ளமா. அதான் உன் பொண்டாட்டி உனக்கு நல்லா வைக்கிற ஆப்பு. தேவையில்லாம அவர் கேள்விப்பட்டுட்டாராம். சம்படிட்டால என்னை பற்றி தப்பாக பேசுறீங்க, அதனால நான் வந்தேனே. பரதேசி நீ பேசுனதோடையா? அப்படித்தான் பேசுவேன். உங்கள் அம்மா தேவடியானேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உனக்கு தான் வித்தியாசம் தெரியலையே. அப்படிதான் சொல்லுவேன். தெரிதா? உன்னால தானே இப்போ அவன் பேசுகிறான். கொண்டு போய் ஹோட்டலில் 3 நாள் பாய்ச்சானே. உன் பிள்ளைய அனுப்புடா, உன் பையனை அனுப்பு, இல்லைன்னா உன் பொண்டாட்டி அனுப்பு. பரதேசி. சரி பேசுங்களேன், நான் கொண்டா தியான நிலைக்கு போயிட்டு வரேன். இதோட போதும். ஓகே ஓகே. ஓட்டாயிட்டி. இல்லை பேசுறதெல்லாம் பேசிட்டு நோ பாயிண்ட். நவ் யூ வாண்ட் டு கன்ஃபரண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நோ பாயிண்ட் பிகாஸ் தோஸ் பாஸ்டர்ஸ் ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் தட் வேர்ட் யூ நோ. நீ எத்தனை பேர்கிட்ட போய் கன்ஃபரண்ட் பண்ண முடியும் சசிராம்? ஒன்று ஒன்றா முளைச்சி வருவாங்க, ஒன்று ஒன்றா முளைச்சி வந்து ஒன்று ஒன்றா கேட்பாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்குது இதெல்லாம். அவங்க பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி வேதனை. இட்ஸ் நாட் நைஸ்லா. யூ ஹேவ் டன் அ பிளண்டர் மிஸ்டேக். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கலெக்ஷன். இல்ல அர்ஜி, எல்லார் வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி தப்பா பேசக்கூடாது. ஆக்சுவலி என்ன, நானே இந்த டிக்டாக்ல இல்ல, என் ஃபேமிலி படத்தை ஏத்தி இங்க எடுத்து வந்து கொண்டு வந்து விட்டு என் பிசினஸ் போய் இந்த மாதிரி எத்தனை பொம்பளைங்க நீ செஞ்சிருப்ப. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கவஸ்தான் இருக்கானுங்க. அடுத்தவன் போல வந்து வீடியோ யாருன்னே தெரியாது கலெக்ஷன் சிஸ்டர். ஆர்ஜி இவெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. இவனுங்க வந்து ரோசா அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்களான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்தானுங்க. அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. அப்ப இப்ப வந்து வீடியோ ப்ளே பண்றேன் என்ன அர்த்தத்துல நீ சொல்ற? உன் பொண்டாட்டி வீடியோ கூட தான் என்கிட்ட இருக்கு. உன் பொண்டாட்டி ஏற்கனவே வேற இடத்துல மேய்ஞ்சிட்டு தானே உன்கிட்ட கழுத்தை வந்து படுத்தா. இருக்கு, திருப்பி அடிக்காமல போயிடும். அதுதானே உண்மை. அந்த வீடியோ நான் கொடுக்குறேன். நக்கி வயன் கேட்குறானே, ப்ளீஸ் அப்லோட் த வீடியோ, ப்ளீஸ் ப்ளே த வீடியோன்னு. டேய் நீ எங்கெல்லாம் ஏறி நக்கி இறங்கி டோஷல்லாம் பிடிச்சி டூரியன்லாம் ஓப்பன் பண்ண நக்குனியே. அந்த வீடியோ இருக்குடா, வாடா. ஓசமா அந்த வீடியோ நீ மறந்துருப்ப, வா போட்டு காட்டுறேன். அர்ஜி நீங்க சொல்லுங்க தெரியுமா அந்த சாடின் கதை? எந்த சாடி? சாடினே சாப்பிடுறது இல்ல, விட்டுட்டேன். இல்ல பண்ணுனது என்ன தவறுன்னு தெரியாம இவன் வந்து பேசுறான். தட் இஸ் நாட் மை ப்ராப்ளமா. நீ ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணும்போது பார்த்துக்க. நீ எப்படிப்பட்ட ரவுடின்னு எனக்கு தெரியும். உன் ஹிஸ்ட்ரி என் கையில் இருக்கு, பார்த்துக்க. தெரிதா? எந்த இடத்துல எங்கே கடன் வாங்கிட்டு எவனை பூசுன என்ன பண்ணுன எல்லாம் தெரியும். அப்பன் சொத்துல வாழ்கிற பரதேசிங்களாம் இங்கே வந்து பெரிய இவனு காட்டிக்காத பிச்சைக்காரன் நாய். இவெல்லாம் யாருன்னே தெரியாது. வந்தானுங்களாம், நிற்கிறானுங்களாம் சைபபுலிக்கு. ஒரு பிள்ளைய அப்படி பேசிட்டீங்க. ஐம் யோ மாமா மயிர்ல மாமா. இதை பத்தி பேசி என்ன இருக்கா? தப்பு செஞ்சவங்க உணரணும். பேசவே இல்லை அவரை பத்தி. அதாவது நாளைக்கு ஜோசப் வருவாரா வரமாட்டாரான்னு அவர் கிளம்பி வரலான்னு தான் நினைச்சாராம். அப்புறம் வந்து
வரமாட்டார், ஜோசப் வரமாட்டார்னா அவர் வரலையாம். டேய் உனக்கு என்னைக்குடா காத்து இருந்திருக்கு வருதுக்கு? ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுறியோ? மேட்ச் வச்சு கலெக்ஷன் பண்ணி பிடுங்கிறதுக்கு. அதுவும் அந்த மேட்ச் அவர் காசு ஏன் அப்புறம் காசு அவருக்கு குறவாக தான் என்னமோ ஒன்று சொன்னான். காசு ஏன் வீணாக்கணும்னு சொல்லிட்டு அந்த மேட்சை ட்ரா பண்ணிட்டாராம். வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? 2 நாள் இல்லை இன்னைக்கு என்ன டியூஸ்டே டியூஸ்டே எல்லாம் எப்படி கதறீங்க மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஹரிஸ்லாஸு ஸ்லஸ்ல சம்பவம் இருக்கு, சிறப்பான ஒரு சம்பவம். இருக்கு கண்டிப்பா இருக்கு. எல்லாம் அதுக்கப்புறம் பாருங்க எப்படி பேசுவாங்க டிக்டாக்லன்னு. எல்லாம் எப்படி பேசுவாங்க பாருங்க. ஏன்னா நானும் நிறைய விஷயம் விட்டுட்டேன்.